வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்க போகிறோம். நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு. இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து கீழே வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அங்கே கொஞ்சம் ரெக்கவர் ஆகி ஒரு 10:40க்கு மேலே ஃபுல் டே சைட்வேஸ் ஒரு 50 பாயிண்ட் உள்ளேயே மார்க்கெட்டை ஃபுல்லாக க்ளோஸ் வச்சு நல்லா சைட்வேஸ்லேயும் முடிச்சிட்டாங்க. நாளைக்கு எந்த மாதிரி நடக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னால் ஒரு டிஸ்க்ளைமர். ஐ எம் நாட் எ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். ஷேர் மார்க்கெட்டுங்கிறது எப்பவுமே ரொம்ப ரிஸ்கானது. இந்த சேனலில் ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதுல மார்க்கெட்டை பற்றின என்னுடைய வியூஸ் அதை மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் எதுவும் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னால் ஓனாக அனலைஸ் பண்ணிங்க. உங்களுடைய பர்சனல் ஃபினான்சியல் அட்வைசர்கிட்ட பேசிக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட்டுக்குள்ளேயே ஃபுல்லாக சைட்வேஸ்லேயே முடிஞ்சிருக்கு. நாளைக்கு எந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்க, கரெக்டாக அந்த கேப்பை ஃபில் பண்ணும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருப்போம். அதே போல் ஏற்கனவே வச்ச கேப்பு இன்னும் ஃபில் பண்ணாமல் இருக்கு. ஆனால் நாளைக்கு அந்த கேப்பை ஃபில் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நாளைக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. மார்க்கெட் இப்போதைக்கு நல்லா அப்சைடு தான் போகக்கூடிய வாய்ப்பு நல்லாவே தெரியுது. இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சு, இந்த சைடுவேஸ் மார்க்கெட்டை ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்தடுத்து கொஞ்சம் மேலே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது எது வரலும் போகலாம்னா 26,000 வரலும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய வியூ. அது எப்படின்னு பார்ப்போங்க. இதை பாருங்கள். இப்போ நம்ம 1 ஹவர் ஓகே 50 மினிட்ஸாக கூட வச்சுக்கலாம். இந்த ஹையிலேருந்து இந்த லோ வரலும் ஃபிபோனாச்சி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் பாருங்கள், இங்கே 0.5. இப்போ அங்கே தான் மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பனே ஆனது. அங்கேருந்து கொஞ்சம் செல் ஆகி ஃபுல் டே சைட்வேஸ். ஓகேங்களா? கரெக்டாக அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேயே இருக்குது. இந்த இடத்துல அப் சைடும் பிரேக் ஆகலை, டவுன் சைடும் பிரேக் ஆகலை. டவுன் சைடு போகிற மாதிரி கொஞ்சம் அப் சைடு வந்து கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ்லேயே மார்க்கெட் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட்டு ஹையர் லோ அப்படிங்கிற ஃபார்மேஷனில் தான் இருக்குது. இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்திருக்குன்னு ஏற்கனவே போட்டதும் அதே போல் தான் இப்போ ஹெட் அண்ட் ஷோல்டரில் வந்து அப்சைட் மார்க்கெட் போயிருக்கு. இது இந்த சைடுவேஸ் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் இருந்தது. ஓகே, இந்த ஃபிபோனாச்சி எடுத்துருவோம். இதை ஃபிபோனாச்சி எடுத்துட்டோம்னு பாருங்கள், கரெக்டாக ஒரு சைடுவேஸ்லேயே மார்க்கெட் இருந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன்லேயே இருந்தது மார்க்கெட்டு. கரெக்டாக நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல்லையும் லைவ் அப்டேட் அப்பப்போ கொடுத்துருந்தோம். மார்க்கெட்டு அப்சைட் போக தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அதே நேரத்தில் ஃபுல்லாக சைடுவேஸாக இருக்கும் போதும் செல்லர்ஸும் பையர்ஸும் நல்லா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் வின் பண்ணுறாங்களோ அந்த பக்கம் மார்க்கெட்டு போக வாய்ப்பு அதிகம். ஆனாலும் என்னோட வியூ அப்சைடு தான் அப்படின்னு சொல்லி ஃப்ரீ டெலிகிராம் சேனல்லையும் லைவ் அப்பப்போ அப்டேட் கொடுத்துருந்தோம். அதையும் பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல பிரேக் ஆனால் எது வரலும் போகலாம் அப்படின்னா, கரெக்டாக பாருங்கள், இது பிரேக் ஆகி ரீடெஸ்ட்டும் பண்ணியிருக்கு. இங்கே பாருங்கள், பிரேக் ஆன இடத்துல ரீடெஸ்ட்டும் பண்ணியிருக்கு. ரீடெஸ்ட் பண்ணது இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்ததுன்னா அடுத்தது மேலே 25,920 அப்படிங்கிற இந்த ரெசிஸ்டன்ஸ் வரலும் போகலாம். அதையும் பிரேக் பண்ணால் இது கரெக்டாக 0.5. இப்போ ஃபிபோனாச்சி போட்டோம் இல்லைங்களா, 0.5 அப்படிங்கிற இடம். இதுக்கு அடுத்து 26,018. 26,000ங்கிறது ஒரு ரவுண்ட் நம்பர். முக்கியமாக 0.618 அப்படிங்கக்கூடிய கோல்டன் ரேஷியோ அப்படிங்கிற இடமும் இந்த இடம் வருது, 26,000. அப்போ இது வரலும் மார்க்கெட் போயிட்டு அங்கேருந்து ஒன்று பிரேக் ஆகி கீழே வரலாம், அதாவது பிரேக் ஆகி மேலே போகலாம். அல்லனா அங்கே பிரேக் ஆக முடியாமல் கொஞ்சம் கீழே ரீடெஸ்ட்டுக்கு வந்துட்டும் மேலே போகலாம். இதை ஒருவேளை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 26,130 அப்படிங்கிறது 75% அந்த இடம் வரலும் போகலாம். அடுத்து வரக்கூடிய நாட்களில் மார்க்கெட்டு கொஞ்சம் அப்சைடு போகக்கூடிய வாய்ப்பு தான் எனக்கு தெரிஞ்சவரும் தெரியுது. நீங்களும் ஓனாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் என்னென்ன அப்டேட் கொடுத்தோம் லைவ் மார்க்கெட்டில், அது எந்த மாதிரி ஒர்க் ஆனிச்சு, நம்ம இண்டிகேட்டர் இன்னைக்கு எந்த அளவுக்கு சைட்வேஸ் மார்க்கெட்லேயே எவ்வளோ அருமையாக ஒர்க் ஆனிச்சு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இதுதான் நம்ம ஓன் இண்டிகேட்டர். இது ஒரு ப்ரீமியம் வெர்ஷன் தான். இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர், டெலிகிராம் ஐடி இருக்குது. அதில் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஃப்ரீ டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃப்ரீ அப்டேட் உங்களுக்கு லைவ் அப்டேட் அப்பப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி இண்டிகேட்டர் எந்த அளவுக்கு ஒர்க் ஆனிச்சு அப்படின்னு பார்ப்போம்.
இன்னைக்கு பாருங்க மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் க்ரூட் ஆயில் அப்டேட்டும் கொடுத்துருந்தோம். அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆனிச்சு அப்படின்னு பாருங்க. இந்த பை காமிச்ச கேண்டலோட க்ளோஸுக்கு மேலே தான் நமக்கு என்ட்ரி. இதில் பாருங்க கரெக்டாக இங்கே பைக் காமிச்சிருங்களா, க்ளோஸுக்கு மேலே என்ட்ரி. இதை பிரேக் பண்ணி மேலே போகும்போது அடுத்தடுத்த டார்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கு அப்படி இப்போ காமிச்சிட்டு இருக்கு. ஸ்டாப் லாஸ் பாருங்க இங்கே கீழே இருக்கு. ஆனால் பாருங்க இப்போ உடனடியாக பைசல் மாறிடுச்சுங்களா. முக்கியமாக இந்த ரன்னிங் கேண்டலில் என்ட்ரி எடுத்துடக்கூடாது. பாருங்க 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் வச்சிருக்கோம். இப்போ இன்னும் 3 நிமிஷம் இருக்கு. அப்போ இந்த ஒரு கேண்டில் முழுசா முடியிற வரலும் இந்த பை செல் மாறி மாறி தான் வந்துட்டு இருக்கோம். கீழே டவுன் சைடில் வந்துச்சுன்னா செல்லுன்னு காமிக்கும், அதே அப் சைடு முடிச்சுன்னா பைன்னு பாருங்க உடனே மாறிடுச்சு. அப்போ இந்த கேண்டில் முழுசா க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இந்த பை செல் சிக்னல் மாறாது, அது அப்படியே இருக்கும். ஓகேங்களா. இந்த ரன்னிங் கேண்டலில் எப்பவுமே என்ட்ரி எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தா பாருங்க 80 பாயிண்ட். இந்த இடத்துல செல்லு காமிச்சோன்னு பாருங்க, இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்திருந்தா இது ஒரு 47 பாயிண்ட் நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அதே போல இந்த இடத்துல பை காமிச்ச கேண்டலோட ஹையை அடுத்த கேண்டில் பிரேக் பண்ணாதான் நமக்கு என்ட்ரி. அப்படிங்கும்போது இந்த பை கேண்டில் அடுத்த கேண்டில் பாருங்க அங்கே ஹையை பிரேக் பண்ணவே இல்லை. அதே போல இந்த கேண்டலில் பாருங்க இந்த இடத்துல பாருங்க அடுத்த 2-3 கேண்டில் பிரேக் ஆகி கரெக்டாக பாருங்க 1:1 அப்படிங்கிற கூடிய ரெசிஸ்டன்ஸுக்கு கரெக்டாக ரீச் ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல இந்த 3 கேண்டில் உண்டான ப்ராஃபிட் நம்ம எடுத்துக்கலாம். இந்த செல்லு காமிச்ச கேண்டில் லோவை பிரேக் பண்ணாதான் நமக்கு செல் பண்ணுவோம். ஆனால் அடுத்த ஒரு 3 கேண்டில் பாருங்க இந்த லோவை பிரேக் பண்ணவே இல்லை. அப்படிங்கும்போது இந்த செல்லுங்கிறது நம்ம இன்வேலிட். இந்த இடத்துல நம்ம செல் பண்ணவே மாட்டோம். இந்த செல்லும் சரிங்க, இந்த ரெட் கேண்டில் கீழே அடுத்த கேண்டில் வரல அப்படிங்கும்போது இங்கே நம்ம நோ செல். இந்த பை வேணா அது வேலிட் தாங்க. இந்த கேண்டில் முடிஞ்சோடனே பாருங்க அடுத்த 3 கேண்டில் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரலும் போயிருக்கு. அப்போ அந்த இடத்துல நம்ம சின்ன ஒரு ப்ராஃபிட் எடுத்துட்டு எக்ஸிட் பண்ணலாம். ஏன் கரெக்டான டார்கெட் வந்துருச்சு அப்படின்னு. ஓகே, நம்ம டெலிகிராம் சேனலில் பார்ப்போம் இன்னைக்கு என்ன நடந்தது, என்ன லைவ் அப்டேட் கொடுத்தோம் அப்படின்ட்டு. ஓகே, இதுதான் நம்ம ஜேவி ட்ரேடர் தமிழ் அப்படிங்கக்கூடிய ஃப்ரீ டெலிகிராம் சேனல். இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லைவ் அப்டேட் தேவைன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நம்ம இண்டிகேட்டர் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் எந்த அளவுக்கு அருமையாக ஒர்க் ஆகுது அப்படின்னு இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும். சென்செக்ஸில் பாருங்கள் 337 பாயிண்ட் சிங்கிள் ட்ரேடில் கிடச்சிருக்கு. சில நேரம் 450 பாயிண்ட் 500 பாயிண்ட் சைட்வேஸ் மார்க்கெட்டில் கூட நிஃப்டிலாம் சாதாரணமாக 10 பாயிண்ட் 12 பாயிண்ட் 15 பாயிண்ட்லாம் ஈஸியாக எடுக்க முடியும். அதே போல் சென்செக்ஸ் எல்லாம் 40 பாயிண்ட் 35 பாயிண்ட் 60 பாயிண்ட் 70 பாயிண்ட் 200 பாயிண்ட் இந்த மாதிரி நிறைய இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைபர் எல்லாமே நல்லாவே ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஸ்கிரீன்ஷாட்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள் இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைபர் பாருங்க என்ன சொல்றாங்கன்ட்டு. ஓகே, இதை பார்த்த பெரிய வீடியோ வரும், அதை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இன்னைக்கு லைவ் அப்டேட் என்ன பார்த்தோம்னு விட்டு பார்க்கலாம். இன்னைக்கு பாருங்க காலையில் வேர்ல்டு மார்க்கெட்டு கிஃப்ட் நிஃப்டி 250 பாயிண்ட் பாசிட்டிவ்ல இருந்தது. கீழே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 9.28 போட்டிருக்குங்க. 25.780 760 கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறேன்னு சொல்லி போட்டிருந்தேன். அதே போல் புட் ஆப்ஷன் பாருங்கள் 87 102 வரலும் போயிருக்குன்னு கரெக்டாக 9.33 போயிருக்குங்க போட்டிருக்குங்க. அதுக்கடுத்து பாருங்க 105 108 111 113 அப்படின்ட்டு ஒரு 30 பாயிண்ட் கீழே இறங்கியிருக்கு. சாரி 30 பாயிண்ட்டுங்கிறத தவறுதலாக போட்டேன். அது வந்து 26 பாயிண்ட் தான் வந்துருந்தது அப்படின்னு இங்கே போட்டிருக்கேன். ஓகேங்களா. பாருங்கள் சார்ட்டையும் பாருங்கள் அந்த லோ டு ஹை 26 பாயிண்ட் போயிருக்கு. ஏன்னா அதே டைமில் நான் இங்கே புட் ஆப்ஷன் சைடில் தான் போகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோட வியூ போட்டிருந்தேன். ஆனால் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுனால உங்களுடைய ஓன் அனலைஸும் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட் எடுங்க. ஓகேங்களா. அதுக்கு அடுத்ததான் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு என்னோட ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன். அதே போல் இந்த சப்போர்ட் 82லேருந்து 98 வரைக்கும் மேலே போயிருந்தது, அதையும் நீங்கள் பார்க்கலாம். இங்கே இந்த ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப கீழே இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக என்னோட வியூ ஃபிபனாச்சி டூல் யூஸ் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் எது ஊரில் வந்தது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். பாருங்கள் கரெக்டாக அடுத்தடுத்து மார்க்கெட்டுக்கு கீழே இறங்கிட்டு வருதுங்களா. இந்த கீழே இறங்கிட்டு வரும்போது தான் நம்ம இந்த போட்டிருந்தோம் 82லேருந்து 98 வரலும் போகும் அப்படின்னு போட்டது கரெக்டாக அது ரீச் ஆயிருக்கு. ஓகேங்களா. இந்த மாதிரி லைவ் அப்டேட் தேவைன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த டெலிகிராம் சேனலில். மார்க்கெட்டு அப்சைடு போக ட்ரை பண்ணிட்டு இருக்குன்னு 10-24 போட்டிருக்குங்க. அப்போ நம்ம இண்டிகேட்டரும் பாருங்கள் என்ன காமிச்சிட்டு இருக்குன்னு. இங்கே பைக் காமிச்சிருக்கு 58 ரூபாயில் பைக் காமிச்சிருக்கு. அது நேத்தியோட ப்ரைஸ்லேயே பை தான் இருக்குது. இன்றைக்கி ஓப்பன் ஆனது பையிங்லேயே தான் இருக்குது. இதில் பாருங்கள் 1 மினிட் 3 மினிட் 5 மினிட்ஸ் அப்படின்னா எல்லா டைம் ஃப்ரேம் டெய்லி டைம் ஃப்ரேம்களும் ஃபுல்லாக புல்லிஸில் மட்டுமே இருக்குது. அப்போ அப்சைடு போக தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதுக்கடுத்து பாருங்கள் கால் ஆப்ஷன் வந்து 172 189ன்னு லைவாக அப்பப்போ அப்சைடு போகும்போது நான் போட்டுட்ருக்குங்க.
பாருங்க 198 204 வரலுமே போயிருக்குங்க மார்க்கெட். ஓகேங்களா, இந்த ஹை பார்த்தீங்கன்னா 204 வரும் போயிருக்கு. டார்கெட் 10, அதாவது ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோங்கிறது 1:10. இந்த 10 ஆர்னு இருக்கு பாருங்க, அது வந்து 1:10. 10 டார்கெட் வரலும் நம்ம இண்டிகேட்டர் காமிக்கும். முன்ன பார்த்தீங்கன்னா என்ட்ரி கிடைச்ச கண்ணில் பாருங்க, இந்த இடம் இந்த 73 ரூபா அப்படிங்கிற இடம், இந்த இடத்துல தான் இந்த டார்கெட்ஸோட லைன்ஸும் இருக்கும். ஆனால் இந்த கேண்டில் எல்லாமே இந்த லைன்ஸ் எல்லாம் மறைச்ச மாதிரி ரொம்ப கசகசன்னு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப சிரமப்பட்டு கரெக்டாக ரன்னிங் கேண்டில் இருந்து மட்டுமே டார்கெட்ஸ் லைன் மட்டும் வர மாதிரி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ரன்னிங் கேண்டிலும் வர வர இந்த டார்கெட்ஸும் கரெக்டாக நகர்ந்துட்டு இருக்கும். ஆனால் டார்கெட்ஸோட லெவல்ஸ் மாறாதுங்க. இந்த லைன் மட்டும் குட்டியாக இருக்கும். உங்களுக்கு சார்ட்டை ஃப்ரீயாக நல்லா நீட்டாக பார்த்துக்கலாம், கிளியராக இருக்கும். என்ட்ரி ஸ்டாப் லாஸ் லைன் மட்டுமே இந்த பாருங்க, இந்த கேண்டிலோட லோ கீழே ஸ்டாப் லாஸ், அதாவது இந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் லைன், இந்த கிரீன் லைன் இருக்கு பாருங்க, அந்த லோ கீழே ஸ்டாப் லாஸ். இந்த கேண்டிலோட க்ளோஸுக்கு மேலே தான் என்ட்ரி. 73ல் என்ட்ரி எடுத்திருந்தா இப்போ 205 வரலும் போயிருக்கு. அப்படின்னா என்னோட லைவ் மார்க்கெட் அப்டேட்டும் கரெக்டாக கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு டைமும் பாருங்க லைவாக கொடுக்க இங்கே பாருங்க 10:34 போட்டிருக்கேன். அதுக்கடுத்து 205 எப்போ வந்திருக்குன்னு பாருங்க, 10:56 வந்திருக்குங்க. ஓகேங்களா, இண்டிகேட்டர் எந்த அளவுக்கு அருமையாக ஒர்க் ஆகுது அப்படின்னா இதுலேயே உங்களுக்கு தெரியும். நான் சொன்னதுக்கப்புறம் பாருங்க மார்க்கெட்டு அப்சைடு தான் போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நான் சொன்ன டைம் பாருங்க, இதில் மார்க் பண்ணியிருக்கேன். சொன்ன டைம்ல 25,810 இருந்து 870 வரலும் போயிருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 பாயிண்ட் அப்சைடு போயிருக்கு. என்னோட வியூ எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, புட் சைடில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணி ட்ரேட் எடுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இண்டிகேட்டர் எந்த மாதிரிலாம் காமிச்சிட்டு இருக்கு, புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன், இண்டெக்ஸ் 3 சார்ட்டையும் ஒன்றாவே போட்டிருக்கேன். பாருங்க, புட் ஆப்ஷன் சைட்லையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இது பாருங்க எவ்வளோ தூரம் கிடைச்சிருக்கு. இதில் ஒரு 13 பாயிண்ட், சைட்வேஸ் மார்க்கெட்லேயும் ஒரு 13 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து ஃபிபனாச்சி யூஸ் பண்ணி ஒவ்வொரு லெவல்ஸும் நான் போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்க ஒரு கால் சைடில் ஒரு 8 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் லைவ் மார்க்கெட்லேயே அப்பப்போ போட்டது. ஆனால் மார்க்கெட்டு ஃபுல்லாக சைட்வேஸில் இருக்குது. அதனால் மார்க்கெட்டு கரெக்டான சைடில் இல்லை, அப் சைடாக டவுன் சைடாக கரெக்டாக இல்லை அப்படிங்கிறதையும் போட்டிருக்கேன். ஓகேங்களா, அதே நேரத்தில் என்னோட லைவ் ட்ரேடு நான் எடுத்ததை 167 என்ட்ரி எடுத்திருந்திருக்கேன். 240 வரலும் போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தது 205 வரலும் போயிருந்தது. நான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் கொண்டு போயிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸில் ஹிட் ஆகி நல்ல ப்ராஃபிட்டில் புக் பண்ணியாச்சுங்க. ஓகேங்களா, இன்னைக்கு மார்க்கெட் சைட்வேஸ்னால ஃபுல் டார்கெட்டும் போகலை. இது அநேகமாக நாளைக்கு போக வாய்ப்பு இருக்கலாம். ஓகேங்களா, அதுக்கடுத்து பாருங்க திரும்ப புட் ஆப்ஷனில் பாருங்க, இங்கே ஒரு 8 பாயிண்ட், இங்கே ஒரு 8 பாயிண்ட், ஃபுல் சைட்வேஸ் மார்க்கெட்லையும் எந்த அளவு ஒர்க் ஆகுதுன்னு இதுலேயே தெரியும். இதில் பாருங்க ஒரு 14 பாயிண்ட். இந்த மாதிரி இண்டிகேட்டர் ரொம்ப அருமையாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இந்த இண்டிகேட்டர் தேவைன்னா நீங்கள் என்ன டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர், டெலிகிராம் ஐடி இருக்குது, அதில் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். இதில் பாருங்கள், இதில் 21 பாயிண்ட் கிடச்சிருக்கு. இதில் ஹைகனாசி கேண்டில், நார்மல் கேண்டிலே பாருங்கள் அப்சைடு போகும்போது அத்தனை கேண்டிலுமே ரெட்டாக இருக்கும். ஆனால் இண்டிகேட்டர் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெட்டு க்ரீனு இருக்கலாம். ஆனால் இண்டிகேட்டர் ஆட் பண்ண அத்தனையுமே அப்சைடு போகும்போது க்ரீன் கேண்டில், அது கூட ஹைகனாசி கேண்டில் இருக்குது. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் லைனும் பாருங்கள் ரெட் கலரில் இருந்து அதுவும் க்ரீன் கலராக மாறிடும். அதே போல் எல்லா டைம் ஃப்ரேம்லையும் எந்தெந்த டைம் ஃப்ரேமில் புல்லிஸில் இருக்குது, பியரிஸில் இருக்குது காமிக்கும். என்ட்ரி, ஸ்டாப் லாஸு, டார்கெட்ஸு, பை செல் சிக்னல்ஸ் அத்தனையுமே இதுலேயே ஒரே இண்டிகேட்டர்லேயே வந்துடும். இதுலேயே 200 EMA இருக்குது, ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் இருக்குது, 1:1, 1:2ன்னு அப்சைடு 5 லெவல்ஸு, டவுன் சைடில் 5 லெவல்ஸு, டார்கெட்ஸு 10 டார்கெட்ஸ் இருக்குங்க. ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:1, 1:1.5, 1:2, 1:3, 1:4, 1:5 அப்படின்னு எல்லா டார்கெட்ஸும் இருக்குங்க. ஓகேங்களா, இதுக்கு அடுத்ததாக பாருங்கள், இதில் ஒரு 17 பாயிண்ட் கிடச்சிருக்கு. அதே போல் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் மார்க்கெட் இருக்குது. ஆனாலும் அப்சைடு போக தான் எனக்கு வாய்ப்பு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். அதே போல் மார்க்கெட்டில் கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் ரெண்டுமே நல்ல ஃபைட் நடந்துட்டு இருக்கு. யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த பக்கம் மார்க்கெட் போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னோட வியூ அப்சைடு போக தான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லி போட்டிருக்குங்க. ஓகேங்களா, இது பாருங்கள் மேபி அப்சைட் போட்டிருக்கீங்களா, 1:42 போட்டிருக்கேன். அது என்னோட வியூ மட்டும் தான், நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணீங்க அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்ததாக பாருங்கள் மார்க்கெட்டு அப்சைடு தான் போயிட்டுருக்குங்க. ஓகேங்களா, 867, 25,867. அதே நேரத்தில் நம்ம கால் ஆப்ஷன் சைடில் 170லேருந்து 196 வரலுமே போயிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அதுக்கடுத்த நேச்சுரல் கேஸ் பாருங்கள் இண்டிகேட்டர் எந்த அளவுக்கு காமிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். க்ரூட் ஆயில் பாருங்கள் செகண்ட் டார்கெட் 1:1.5 ரீச் ஆயிருக்கு.
அதுக்கு அடுத்ததாக பாருங்கள் லைவ் மார்க்கெட்லேயே 1:8க்கு மேலே போயிடுச்சு. 5890 போயிருக்குங்க. முதல்ல போடும்போது எவ்வளோ இருந்திருக்கு பாருங்க, 5736 தான் இருக்கு. அதுக்கப்புறம் 890 போயிருக்கு. நம்ம இண்டிகேட்டர் எந்த அளவுக்கு அருமையாக ஒர்க் ஆகுதுன்னு இதுலேயே உங்களுக்கு தெரியும். இப்போ அதுக்கப்புறம் பாருங்க குரூடாயில் புட் ஆப்ஷன் சைடில் காமிச்சோம் இல்லைங்களா, அந்த சார்ட்டையும் போட்டிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்போ போடுறன்னு கொண்டு வரும். நம்ம இண்டிகேட்டர் பாருங்கள், இப்போவே பார்த்தீங்கன்னா பை தான் காமிச்சிருக்கு. ஏற்கனவே இந்த ட்ரையாங்கிளை பிரேக் பண்ணி அப்சைட் போய் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. இங்கேருந்து அப்சைடு போக தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. இதில் பாருங்கள் எல்லா டைம் ஃப்ரேம்லையும் பாருங்கள் 1 மினிட்ல இருந்து டெய்லி கேண்டில் வரலுமே புல்லிஸில் தான் இருக்குது. 3 மினிட் ஒன்று தவிர மற்றபடி மார்க்கெட்டே நல்ல புல்லிஸில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம இண்டிகேட்டர் ஏற்கனவே காமிச்சிருக்கு. ஓகேங்களா, நாளைக்கு என்ன மாதிரி நடக்குது, நம்ம இண்டிகேட்டர் காமிச்சதும் சரி, நம்ம சொன்ன வியூவும் சரி கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த இண்டிகேட்டர் தேவைன்னா நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.